அனைவருக்கும் வணக்கம். நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஆஃபீஸ்னால் என்னன்ற ஒரு இன்ட்ரோடக்ஷனை மட்டும் பற்றி பார்க்க போகிறோம். ஆஃபீஸ்னால் ஜஸ்ட் ஒரு மெயிலை அட்வான்ஸ் பண்ணி வச்சுருக்காங்க. டெக்னிக்கல் ரீதியாக ஒரு அட்வான்ஸ் பண்ணால் என்னவோ அதான் ஆஃபீஸ்ன்னு வச்சுக்கோங்க. நம்ம மெயிலை எதுக்கு யூஸ் பண்ணுறோன்னா, ஜஸ்ட்டு சென்ட் பண்ணுற ஒரு தகவலை, ஒரு டேட்டாவை சென்ட் பண்ணுறதுக்காக வச்சுருக்கோம். அந்த டேட்டாவையே கவர்மெண்ட் அத்தாரிட்டியோடு சென்ட் பண்ணோம்னா அதான் ஆஃபீஸ்ன்னு வச்சுக்கோங்க. மெயிலில் வேறு எந்த ஆக்ஷனும் எடுக்க முடியாது. அவங்க டவுன்லோட் பண்ணலாம், அதை டவுன்லோட் பண்ணி வேறு எதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். பட்டு நம்ம ஆஃபீஸில் டவுன்லோட் பண்ணுறதுக்கு பதிலாக அதுலேயே ஆக்ஷன் எடுத்துக்கலாம். இது ரெண்டு தான் வித்தியாசம். மெயிலவே ஒரு அட்வான்ஸ் பண்ணி வச்சுருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. இதில் பேப்பர் ஒர்க்கு இல்லை, பேப்பரே இல்லாமல் ஒவ்வொன்றும் மூவாயி போக லேட் ஆகாமல் பேப்பர்லெஸ் ஒர்க்காக இருக்கும். அப்புறம் நேரம் மிச்சமாகும். ஒரு டேபிள்லேருந்து இன்னொரு டேபிளுக்கு போகிறதுக்கு நேரம் லேட் ஆகும், அது மிச்சமாகும். ஒர்க் ஃப்ரம் எனி வேர்ன்னு சொல்கிறாங்க, WAWன்னு சொல்கிறாங்க. அது என்னென்னா, எங்கேருந்து வேணாலும் ஒர்க் பண்ணிக்கலாம். கையில் ஒரு நெட் ஆக்சஸ் இருக்க ஒரு டேபு, ஒரு லேப்டாப், ஒரு கம்ப்யூட்டர் அல்லது ஃபோனில் இருந்து கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஃபோனவே லேண்ட்ஸ்கேப்பில் வச்சுட்டு வெப்சைட் மோடில் போட்டுட்டு யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்காக தான் ஒர்க் ஃப்ரம் எனி வேர்னு சொல்கிறாங்க. நம்ம எந்த இடத்துல இருந்தாலும் நம்ம டச்சிலே இருந்துக்கலாம். ஒரு ஐடி கம்பெனிக்கு இருக்கக்கூடிய எல்லா டெவலப்மெண்ட்டையும் கொடுத்து இதை உருவாக்கியிருக்காங்க. இது ஒரு டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கும், வெளிப்படைத்தன்மையாக இருக்கும். எப்பயுமே ஒரு வெளிப்படைத்தன்மை இருக்கும். அதை தவிர இதில் சொல்ல வேண்டியதுன்னா, ஃபைல் சேஃபாக இருக்கும். தொலைஞ்சிருச்சு அப்படின்னு சொல்கிறதுக்கான எந்த முகாந்திரமும் இல்லை. ஃபைல் சேஃபாக இருக்கும், எப்போ வேணால் எடுத்துக்கலாம். க்ளோஸே பண்ணியிருந்தாலும் ரீஓப்பன் பண்ணிக்கலாம். வேறு இதில் என்ன சொல்லணும்னா, ஒரு பெட்டிஷன் எடுத்துக்கிறோம். ஒருத்தர் பெட்டிஷன் கொடுக்குறாங்க. அதை ரைட்டர் சாரை வாங்கி எஸ்சி சார்ட்டை ஃபார்வர்டு வாங்கி இன்ஸ்பெக்டர் சார்ட்டை புட்டப் பண்ணி அங்கே ஃபார்வர்டு வாங்கி கேம்ப் ஆஃபீஸ் அனுப்பிச்சு அங்கேருந்து நம்ம தபால் செக்ஷன் போய் தபால் செக்ஷன்லேருந்து ஏஓ சார்ட்டை ஒரு இன்சியல் வாங்குவாங்க. எந்த சீட்டுக்கானதுன்னு அவர் முடிவு பண்ணி திருப்பியும் தபால் செக்ஷன் வந்து அவர் எந்த சீட்டு அலர்ட் பண்ணியிருக்காரோ அந்த சீட்டுக்கு ஃபார்வர்ட் பண்ணி அங்கே ஆக்ஷன் எடுத்து ஒரு உங்களோட சர்வீஸ் புக் எடுத்து எவ்வளோ நாள் லீவ் போட்டிருக்காரு, எவ்வளோ நாள் மிச்சம் இருக்குது அப்படின்றத நோட் பண்ணி அதுக்கு ஒரு நோட் அடித்து அதுக்கு டிராஃப்ட் அடித்து ஏடிசி சாருக்கோ இல்லை எஸ்பி சாருக்கோ சென்ட் பண்ணி அவங்க இவ்வளோ நாள் லீவு சேங்ஷன் பண்ணி அதை திருப்பி இவங்க டிராஃப்டாக மாற்றி இவ்வளோ நாள் தான் கொடுக்க சொல்லியிருக்காங்கன்னு ஆணையிடப்படுகிறது டிராஃப்ட் போட்டு அதை திருப்பியும் கையெழுத்தை வாங்கி தபால் செக்ஷனில் கொடுத்து ஸ்டேஷன்லேருந்து கைக்கு வர்றதுக்கு இவ்வளவு சிரமம். நம்ம சொல்லும் போதே தெரியுது அதில் இருக்க காம்ப்ளிகேஷன். அந்த காம்ப்ளிகேஷனை இதை சரி பண்ணுறதுக்காக தான் ஆஃபீஸ். சென்டுன்ற ஒரு பட்டனை தட்டினோடனே அடுத்த ஆளுக்கு போயிடும். அவங்க அப்ரூவ்னு பட்டனை தட்டினோடனே அப்ரூவ் ஆயிடுது. இதில் நேரில் பார்க்கணுன்ற அவசியம் இல்லை, எதுவுமே பிரச்சனை இல்லைன்றனால ஈஸியாக மூவ் ஆயிரும். நேரம் மிச்சமாகும், வெளிப்படைத்தன்மையாக இருக்கும். நம்ம இருந்த இடத்துல இருந்தே மூமெண்ட்டில் இப்போ ஃபைல் யார்கிட்ட இருக்குன்றதை தெளிவாக பார்த்துக்க முடியும். அதே மாதிரி ஆஃபீஸர் இதை மானிட்டர் பண்ணுறது ரொம்ப சுலபமாக இருக்கும். இதை நம்ம மட்டும் இல்லாமல் மற்ற டிபார்ட்மெண்ட்லேருந்தும் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. நம்ம ரெவன்யூ டிபார்ட்மெண்ட்டு, ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்லாம் இதை யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால் நம்ம சீக்கிரம் யூஸ் பண்ண ஆரம்பிக்கிறது நல்லது. அப்போது இந்த வீடியோ சீரிஸ் சின்ன சின்ன பார்ட்டாக கொண்டு போகலாம். போர் அடிக்காமல் முடிஞ்ச அளவு சின்ன சின்ன பார்ட்டாக கொண்டு போகலாம். ஈஸியாக கற்றுக்கிற மாதிரி வைக்கலாம். உங்களுக்கு எதுவும் டவுட் இருந்துச்சுன்னா இதை கீழே கமெண்டில் போடுங்க, நான் அதுக்கான வீடியோவை ரெடி பண்ணி போடுறேன். அதை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ் எல்லாம் அடிக்கடி உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும், பார்த்துக்கலாம். இப்போ வெப்சைட் எதுனா இதுதான், eoffice.tn. இந்த டிஎன் தமிழ்நாடு. ஓவரால் இந்தியாவில் எல்லா இடத்துலையும் ஆஃபீஸ் ரன் ஆகிறதுனால வெறும் ஆஃபீஸ்னு போட்டிங்கன்னா வேறு ஒரு ஸ்டேட்டோட ஆஃபீஸோ அல்லது சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட ஆஃபீஸ்க்கோ போக வாய்ப்பு இருக்குது. அதனால் இதுதான் கரெக்ட் அட்ரஸ். இதை எங்கே டைப் பண்ணணும் அப்படின்னா, மேலே இருக்க சர்ச் பாக்ஸில் டைப் பண்ணணும். அங்கே டைப் பண்ணிங்கன்னா நேரடியாகவே உங்களை அந்த வெப்சைட்டுக்கு கூப்பிட்டு போய் விட்டுரும். நீங்கள் ஒருவேளை கீழே இருக்க சர்ச் பாக்ஸில் போட்டிங்கன்னா அது மொத்தமாக சர்ச் பண்ணி கொடுக்கும். அதில் நமக்கு லேட் ஆகும். அதுலேருந்து தான் எடுப்போம். அதுலேருந்து எது கரெக்டாக பிக் பண்ணி எடுப்போம்.
ஆனால் மேலே இருக்கிற செட் பாக்ஸில் கரெக்டான அட்ரஸ் கொடுத்தோம்னா நேரடியாக நம்ம அந்த வெப்சைட்லேயும் நம்ம போய் விட்டுரும். நம்ம அதில் 2 பார்க்க வேண்டியிருக்கு. ஒன்று ஆஃபீஸ், அதோட தொடர்பு இருக்க மெயில், கவர்மெண்ட் மெயில் சர்வீஸ். இது 2யுமே 1 by 1 ஒவ்வொரு வீடியோவாக நம்ம பார்ப்போம். தேங்க்யூ.